ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஓகே, இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் செய்ய போகிறோம். அதாவது நம்ம பராத்தா பிரெட் வாங்கி அதில் சுகர் போட்டு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக. இது ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பராத்தா பிரெட் அந்த ஒரு பேக்கெட் வாங்கிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்துக்க. ஸோ இது 2 இன்க்ரீடியன்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சுகர் போட்டு பராத்தா செய்ய போகிறோம். இன்னொரு டைப் வந்து ஒரு முட்டை யூஸ் பண்ணி ஒரு பராத்தா செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க சமைக்கலாம். ஒரு அப்பக்கல் எடுத்துங்க. அதில் அந்த பராத்தா பிரெட்டை எடுத்து போட்டிங்க சுடான கல்லில். ஸோ அந்த சைடு குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ப்ரௌன் ஆன பிற்பாடு தான் நம்ம திருப்பி போடணும். கீழே வந்து நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும் கீழே வந்துடுச்சா இல்லையான்னு. ஸோ லைட்டாக ப்ரௌனாக இருக்குது, இருந்தாலும் வேவு பத்தில் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம திருப்பி போட்டுட்டு அந்தாண்ட பக்கமும் நல்லா வேகட்டும். முதலாவது இப்போ நல்லா வந்துடுச்சு. அது கம்பாங்க ஆகிடுச்சுனாக்கா அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து அந்த ரொட்டி வந்து நல்லா கும்பாங்க ஏறும். 2 பக்கமும் நல்லா வந்துடுச்சு. ரெண்டு சைட்டும் நல்லா வந்து நல்லா கம்பாங்கான பொருட்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறப்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். பிரெட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி. இப்போ பராத்தா பிரெட்டை அந்த சுகரோட வச்சு அப்படியே ரோல் பண்ணுவோம். நீங்கள் ரோல் பண்ணுறப்ப அந்த சூட்டோட எதுனா செய்யும் சுகர் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அப்படியே ஒட்டிக்கும் ரோலிங்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ண வேண்டியதான். ரோல் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இது நீங்கள் டீ கலக்கி குடிச்சு அதை உடச்சி ஸ்நாக்காக எடுத்து சாப்பிட்றோம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஐட்டமே. அதே மாதிரி இன்னொரு ரெசிபி இருக்குது பராத்தா ஸ்நாக்கு. அதாவது இன்னொரு ரொட்டி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அப்பக்கல்லில். ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா வந்துடுச்சு பாருங்களேன். அப்போ திருப்பி போட்ட பிற்பாடு அந்த சைடு வந்து வெந்திட்டு இருக்குது. ஸோ இந்த டாப் வந்து நம்ம ஒரு முட்டையை உடச்சி இது மேலே நம்ம தடவி விடணும். ஏற்கனவே வந்து நம்ம சுகரோட வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சோம். இது வந்து நம்ம முட்டையை வைக்கிறோம். முட்டையில் ஒன்றும் போடலை. ஸோ ரொட்டியே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அந்த முட்டையை மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் மேலே. ஸோ பராத்தா பிரெட் வந்து நல்லா கம்பாங்க புதுசுன்னு இருக்க பாருங்களேன். ஸோ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, ப்ரௌனாக இருக்குது. ஸோ நான் முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஒரு முட்டையில் நீங்கள் 2 இல்லைன்னா 3 பராத்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிற்பாடு ஸோ இந்த பராத்தாவை நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் கீழே அந்த முட்டை வேகும். இப்போ முட்டை நல்லா வந்துடுச்சு அந்த பராத்தாவில். இப்போ என்ன செய்ய போகிறேன், அந்த உடஞ்சி போன முட்டையில் வந்து நான் அதில் வச்சு ரோல் பண்ணிட்டு போகிறேன். வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பராத்தா ஸ்நாக் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.